உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு 8:30 மணியளவில் உயிரிழந்தார். உடல்நிலை மோசமாகி ஐசியூவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ரோபோ சங்கர் மறைவு தமிழ் திரையுலகை சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ்பெற்றவர்தான் ரோபோ சங்கர். விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்ரி மூலமாக மக்களை பெரிதும் கவர்ந்தார். அந்த வகையில் 46 வயதான இவருக்கு அண்மையில் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதற்கு பிறகுதான் அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீர்ச்சத்து குறைபாடு, இரத்த அழுத்தம் குறைவு காரணமாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையை அவர் உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கோமா நிலைக்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதன் பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். 2007ஆம் ஆண்டு ரவிமோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த ரோபோ சங்கர் மறைவு அவருடைய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் மதுரையைச் சேர்ந்த ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அறிமுகமானார். சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதில் புகழ் பெற்றார். குறிப்பாக விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் மிமிக்ரி செய்து மக்களை அதிகம் கவர்ந்தார். அப்போது அவர் ரோபோ போல் நடனமாடியும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார். இதில் பிரபலமடைந்த ரோபோ சங்கர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகுதான் ரவிமோகன் பாவனா நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தில் காமெடி நடிகராக ரோபோ சங்கர் அறிமுகமானார். அதற்கு பிறகு பல படங்களில் காமெடி நடிகராக வலம் வந்தார். இவருடைய தனித்த நடப்பினால் மக்கள் மனதை வென்றார். நடிகர் தனுஷ் நடித்த மாரி படத்தில் ரோபோ சங்கர் கேரக்டர் பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல விஷ்ணு விஷாலின் வேலைனா வந்துவிட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் அன்னைக்கு ராத்திரி 10 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோ என கூவிச்சு என்ற காமெடி பலரையும் ரசிக்க வைத்தது. தொடர்ந்து விஜயின் புலி படத்திலும் அஜித்தின் விஸ்வாசம் படத்திலும் என பல முன்னணி நடிகர்களுடன் ரோபோ சங்கர் நடித்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சென்னையில் புதிய படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் நடித்து வந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். இதற்கு பிறகு அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வந்தார்கள். நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. தொடர்ந்து நேற்று மாலையில் அவர் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று காலையிலேயே அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என டாக்டர்கள் கூறியதாக தகவல்கள் வெளியானது. கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு 8:30 மணியளவில் அவர் உயிரிழந்ததாக டாக்டர்கள் அறிவித்தனர். ரோபோ சங்கரின் மறைவு செய்தி அறிந்து அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சிகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. நடிகர்கள் ரசிகர்கள் அவருடைய மறைவுக்கு இரங்கல்களும் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மருத்துவமனை வட்டாரங்களின் படி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது ரோபோ சங்கர் மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அவர் மிக மோசமான நிலையில் இருந்ததாகவும் நீரிழப்பு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் இருந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த சில மாதங்களாகவே ரோபோ சங்கர் உடல்நலக் குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் கண்டறியப்பட்டது. இதனால் அவர் கணிசமாக உடல் எடையை இழந்தார். மருத்துவமனை பரிசோதனைகளில் அவருக்கு கடுமையான கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய்கள் இருப்பதும் தெரிய வந்தது. தீவிர சிகிச்சையில் அளிக்கப்பட்ட போதிலும் அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. குடல் இரத்தப்போக்கு மற்றும் பல உறுப்பு செயலிழப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். புதன்கிழமை இரவு சுமார் 8:30 மணியளவில் அவர் உயிர் பிரிந்தது. பின்னர் அவருடைய உடல் வலசரவாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு குடும்பின உறுப்பினர்களும் நெருங்கிய நண்பர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். அவருடைய இறுதி சடங்குகள் சென்னையில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஜெம் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையின்படி ரோபோ சங்கர் செப்டம்பர் 16, 2025 அன்று கடுமையான இரைப்பை குடல் இரத்தப்போக்கு மற்றும் சிக்கலான வயிற்று பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பு காரணமாக ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்து சென்னை 18 அன்று இரவு 9:15 காலமானார். ரோபோ சங்கர் தன்னுடைய மனைவி பிரியங்கா சங்கர் மற்றும் திரைப்படங்களில் நடித்துள்ள மகள் இந்திரஜா சங்கர் ஆகியோரை விட்டு சென்றுள்ளார். மேலும் தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவை உணர்வு மற்றும் துடிப்பான நடிப்பிற்காக அறியப்பட்ட ரோபோ சங்கர் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் புகழ் பெற்றார். பின்னர் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். மாரி, விஸ்வாசம், காஞ்சனா 2, புலி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார்.
அவருடைய ஆற்றல், மிமிக்ரி திறன்கள் மற்றும் சிறிய வேடங்களையும் மறக்க முடியாததாக மாற்றும் திறன் ஆகியவை ரசிகர்களால் பெரிதும் பாராட்டை பெற்றது. அதேபோல் அவருடைய மறைவு செய்தி தமிழ் திரையுலகத்திலும் ரசிகர்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவருடன் இணைந்து பணியாற்றிய நடிகர், அரசியல்வாதி கமலஹாசன் சமூக ஊடகங்களில் தனது இரங்கல்களை தெரிவித்தார். ரோபோ சங்கரின் சிரிப்பு எப்போதும் நம் இதயங்களில் நிலைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பல நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். குறிப்பாக ரோபோ சங்கரின் திடீர் மறைவு தமிழ் சினிமாவின் நகைச்சுவை காட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. மேடை நிகழ்ச்சிகள் முதல் வெள்ளித்திரை வரை அவர் பார்வையாளர்களுடன் வலுவான பிணைப்பை ஏற்படுத்தி துறையில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருந்தார். அதிலும் முக்கியமாக கலக்கப் போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் வந்த அவர் பின்பு விஜய் டிவி ஷோஸ் மற்றும் பல திரைப்படங்களிலும் நடித்தார். தனித்துவமான பாடி லாங்குவேஜ், எனர்ஜெட்டிக் ஆக்டிங், ஹியூமர் டைமிங் ஆகியவற்றால் ரசிகர்களின் ஃபேவரட் காமெடியனாக மாறினார். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவருக்கு ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அவர் ஹெல்த் பற்றி ரசிகர்களிடையே பெரிய கவலை எழுந்தது. அது மட்டுமில்லாமல் ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே மிகவும் மோசமான நிலையில்தான் வந்தார். அவருக்கு வயிற்றுப் பகுதியில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததால் அவருடைய இரைப்பை குடலில் இரத்தப்போக்கு இருந்தது. இதனால் அவருடைய பல்வேறு உறுப்புகள் செயலிழந்த நிலையில்தான் வந்திருந்தார். இத்தனை சிக்கல்கள் இருந்த நிலையிலும் அவருக்கு மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள். குறிப்பாக இந்த நோய்க்கு ஒரே ஒரு சிகிச்சை அளித்தால் சரியாகிவிடும் என சொல்ல முடியாது. முதலில் நோயாளியின் உடலில் தேவைப்பட்டால் தேவையான திரவங்களும் இரத்தங்களும் ஏற்றப்படும். இரைப்பை குடலில் ஏற்படும் வயிற்றுப்போக்கை நிறுத்த அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை உள்ளிட்டவைகளை செய்வதுண்டு. அதேபோல் இந்த நோயால் நிறைய இரத்தப்போக்கு ஏற்பட்டு இரத்த சோகையும் ஏற்படும். இதனால் முகமெல்லாம் கருத்து போய் இருக்கும். நோயாளியின் நிலையை பொறுத்து இதற்கு சிகிச்சை அளிப்பார்கள். அறிகுறியை பொறுத்தே உயிரிழப்பு ஏற்படுமா, அவரை சரி செய்ய முடியுமா என்பது தெரிய வரும். இதற்கு தொடர் சிகிச்சையும் மருத்துவரின் அறிவுரைகளையும் கேட்டு நடத்தல் நல்ல பலன்களை தரும். அதற்கு பிறகு இந்த நோய்க்கு காரணமான உணவுகளையும் மதுபானங்களையும், காபி, டீ போன்றவற்றைகளையும் அறவே தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ரோபோ சங்கருக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பிறகு ஒர்க் அவுட், ஜிம், நடனம் என பழைய நிலைக்கு திரும்பினார். பின்னர் தன்னுடைய மகள் இந்திரஜாவுக்கு பிரமாண்டமாக திருமணம் நடத்தி வைத்தார். பேரன் குழந்தைகளையும் கொஞ்சி மகிழ்ந்தார். அந்த குழந்தையின் 100வது நாள் விழாவையும் சிறப்பாக எடுத்தார். 2 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்த ரோபோ சங்கர் படப்பிடிப்பில் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு இரைப்பை குடல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு கண்டறியப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று உலகத்தை விட்டே பிரிந்துவிட்டார். இந்த நிலையில்தான் ரோபோ சங்கரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் கண்ணீரில் ஆழ்த்தி வரும் இந்த சூழ்நிலையில் ரோபோ சங்கரின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி வருகிறது. அதாவது ரோபோ சங்கரின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 2,15,00,000 இருக்கும் என்றும், சென்னையில் ஒரு வீடும் அதேபோல பூர்வீக சொத்தும் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.